Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட சாப்டர் 8 செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆர்கனல்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்னா என்ன அண்ட் தென் யூகேரியாட்டிக் செல்ஸ்னா என்ன, யூகேரியாட்டிக் செல்ஸ்ல வரக்கூடிய எண்டோமெம்பரேன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்னும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் திஸ் வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா that is mitochondria. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் என்னன்னா இட் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன் மைட்டோகாண்ட்ரியாவா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றோன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாவோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தட் இஸ் இன் அ சாசேஜ் ஷேப் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதுதான் வி கால் இட் ஆஸ் சாசேஜ் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கு இல்லையா தட் இஸ் அ டபுள் மெம்பரேன். இட் ஹேஸ் அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன். இதில் அவுட்டர் மெம்பரேனும் இருக்கும் அண்ட் தென் இன்னர் மெம்பரேனும் இருக்கும். அண்ட் இதோட லூமன் இருக்கு இல்லையா, லூமன் அப்படின்றது நத்திங் பட் த ஸ்பேஸ் இன்சைட் த ஆர்கனல். ஒரு ஆர்கனல் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் லூமன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் லூமினல் எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் லூமினல் எக்ஸ்ட்ரா லூமினல்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா லூமன் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் வி கால் இட் ஆஸ் லூமன். ஓகே, ஸோ இந்த டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுன்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளே இருக்கு இல்லையா ஸ்பேஸ் லூமன், அந்த ஸ்பேஸை அவுட்டர் மெம்பரேனாகவும் இன்னர் மெம்பரேனாகவும் கம்பார்ட்மெண்ட்டாக கிளாசிஃபை பண்ணியிருக்கு. அவுட்டர் கம்பார்ட்மெண்ட்டில் வி ஹாவ் த அவுட்டர் மெம்பரேன் அண்ட் தென் இன்னர் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் த மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படின்றது நத்திங் பட் இந்த இன்னர் மெம்பரேனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, இங்கே க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதை தான் வி கால் இட் ஆஸ் மேட்ரிக்ஸ். அண்ட் இந்த அவுட்டர் மெம்பரேன் என்ன பண்ணுன்னா இட் இஸ் த கண்டினியூஸ் கவரிங் ஆஃப் அ மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் கவரிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் த அவுட்டர் மெம்பரேன். அண்ட் இன்னர் மெம்பரேனில் ஆல்ரெடி பார்த்தோம் இட் ஹாஸ் அ மேட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ இட் ஃபார்ம்ஸ் அ கிறிஸ்டே. கிறிஸ்டே அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் த இன்னர் ஃபோல்டிங்ஸ். இங்கே இருக்கு இல்லையா இந்த ஃபோல்டிங்ஸ் தான் வி கால் இட் ஆஸ் கிறிஸ்டே. இந்த இன்னர் ஃபோல்டிங்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ஆல்ரெடி ப்ரோகேரியாட்டிக் செல்ல கிறிஸ்டா மாதிரியே ஒரு இன்ஃபோல்டிங்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் தட்? ரிமெம்பர் பண்ண முடியுதா? தட் இஸ் த மீசோசோம். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா தட் இஸ் த மீசோசோம். அங்கேயும் இதே மாதிரி இன்னர் மெம்பரேனோட இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் தான் வி கால் இட் அஸ் மீசோசோம்ஸ். அதே மாதிரி யூகேரியாட்டிக் செல்லையும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கு இல்லையா, மைட்டோகாண்ட்ரியா உள்ள இருக்கக்கூடிய இன்னர் மெம்பரேனில் there is a crista that is the infoldings of the inner membrane. ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸும் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றத ரிலேட் பண்ணி படிங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அண்ட் தென் இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் மேஜராக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம், விச் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் இட் பிரேக் டவுன்ஸ் த நியூட்ரியன்ஸ் டு ப்ரொடியூஸ் ஏடிபி. நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, செல் அப்சார்ப் பண்ணுற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி இட் ப்ரொடியூஸ் த ஏடிபி. ஓகேயா, ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது நியூட்ரியன்ஸை பிரேக் டவுன் பண்ணி ஏடிபி தட் இஸ் த எனர்ஜி சிந்தசைஸ் பண்ணுறது தான் வி கால் இட் ஆஸ் ரெஸ்பிரேஷன். அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இட் யூசஸ் த ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜனை யூஸ் பண்ணி நியூட்ரிஷியன்ஸை பிரேக் டவுன் பண்ணும், அதை தான் வி கால் இட் ஆஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா it is happening in mitochondria. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் நியூட்ரியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி ஏடிபி சிந்தசைஸ் பண்ணோம். ஸோ ஏடிபி அப்படின்றது எனர்ஜி இல்லையா, ஸோ எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா. அதனால தான் வி கால் இட் ஆஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் எ செல். ஒரு செல்லில் எது வந்துட்டு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது, பவர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா இட் சிந்தசைஸ் the ATP, so it is called as the powerhouse of a cell. Okay,
இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸில் இட் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். இதில் டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, அண்ட் ஆல்சோ ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும், இட் இன்வால்வ்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இது எல்லாமே இந்த மேட்ரிக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் மேஜராக இந்த மைட்டோகாண்ட்ரியா எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் டிவைட் பை ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்றத நம்ம ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, பைனரி ஃபிஷன்ஸ்லாம். ஸோ ஃபிஷன் அப்படின்றது நத்திங் பட் ஒரு பேரண்ட் செல்லேருந்து another daughter cells form ஆகும். அதுதான் we call it as fission. So the mitochondria divide by the fission process. And இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட டயாமீட்டர் அண்ட் லென்த் இருக்கு. இட் இஸ் இன் 0.2 to 1 மியூமீட்டர் இன் டயாமீட்டர். அண்ட் இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 to 4.1 மியூமீட்டர். யூஸ்வலாக வந்துட்டு நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸில் கொஷின்ஸ் ரொம்பவே ரேராக தான் வரும். பிகாஸ் இது எல்லாமே நம்ம மக்கப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கான்செப்சுவல் கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மக்கப் பண்ணுற கொஷின்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஈஸி. ஸோ எதுக்கும் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. பட் this is not most important about the concepts of mitochondria. Okay, so this is all about the mitochondria. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா, that is the plastids. Plastids அப்படின்ற செல் ஆர்கனல் நம்ம ஆல்ரெடி பிளான்ட் செல் விசஸ் அனிமல் செல்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தோம் இல்லையா. பிளான்ட் செல்ஸில் வந்து பிளாஸ்டிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பிளாஸ்டிட்ஸ் ஆர் present only in plant cells and euglenoids. அனிமல் செல்ஸில் present ஆகிருக்காது. எக்ஸப்ஷன் யூக்ளினா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒன்லி பிளான்ட் செல்ஸ்லையும் யூக்ளினாய்ட்ஸில் மட்டும்தான் பிளாஸ்டிட்ஸ் அப்படின்ற ஆர்கனல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த பிளாஸ்டிட்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. இட் பெர்ஃபார்ம்ஸ் வேரியஸ் மெட்டபாலிக் ப்ராசஸஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் பிளாஸ்டிட்ஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிட்ஸில் தான் நடக்கும். ஓகே, இந்த பிளாஸ்டிட்ஸில் இட் கண்டெய்ன்ஸ் ஸ்பெசிஃபிக் பிக்மெண்ட்ஸ். பிகாஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும், தட் இஸ் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இஸ் அ க்ரீன் பிக்மெண்ட். குளோரோஃபில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் இருக்குது. டிபெண்டிங் ஆன் த பிக்மெண்ட், எந்தெந்த பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளாஸ்டிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். என்னென்ன 3 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, the one is chloroplast and the another one is chromoplast and the final one is leucoplast. Chloroplast அப்படின்றது nothing but it contains a chlorophyll pigment. green pigment இருக்கு இல்லையா. ஸோ green pigment இருக்கக்கூடிய plastids தான் we call it as chloroplast. okay, and it also contains carotenoid pigments. இந்த chloroplast தான் என்ன பண்ணும், சன்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மேஜராக ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் தான் நடக்கும். அண்ட் தென் குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது இட் கண்டெய்ன்ஸ் த கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ். கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் கரோட்டின் சாந்தோஃபில்ஸ்லாம் இருக்கு இல்லையா. கரோட்டின் சாந்தோஃபில்ஸ் இது எல்லாமே கலர்டு பிக்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் தான் பிளான்ட் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லோ கலரில், ஆரஞ்சு கலரில், ரெட் கலரில் பிளான்ட்டில் வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா. தட் இஸ் மெயின்லி டியூ டு த கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ். ஸோ தே ஆல் கம் அண்டர் த குரோமோபிளாஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, இட் ஸ்டோர் நியூட்ரிஷன். different types of nutrients ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய லியூகோபிளாஸ்ட்டை தான் we call it as அமைலோபிளாஸ்ட். அமைலோ அப்படின்னா இட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். அதே மாதிரி ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, ஆயில்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய லியூகோபிளாஸ்ட்டை தான் எலியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீன்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய லியூகோபிளாஸ்ட்டை தான் we call it as எல்யூரோபிளாஸ்ட். ஸோ பிளாஸ்டிட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது, குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணும், மெயின்லி இட் கண்டெய்ன்ஸ் த கிரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் இருந்ததுன்னா இட் கண்டக்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அதே மாதிரி குரோமோபிளாஸ்ட் என்ன பண்ணும், இட் கண்டெய்ன்ஸ் கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ். பிளான்ட் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ்லாம், அதில் இருக்க கலர் இஸ் மெயின்லி டியூ டு த குரோமோபிளாஸ்ட். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் என்ன பண்ணும், இட் இஸ் அ கலர்லெஸ் அண்ட் இட் ஸ்டோர் நியூட்ரிஷன்ஸ். கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், ஆயில்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிட்ஸ் தான் we call it as leucoplast. ஓகே,
இந்த பிளாஸ்டிட்ஸில் குளோரோபிளாஸ்ட்டை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே இட் கண்டக்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது தான் ஞாபகம் வரணும். அண்ட் இந்த குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மீசோஃபில் செல்ஸ், லீவ்ஸ் இருக்கு இல்லையா, லீவ்ஸில் இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ஸில் தான் இருக்கும். மீசோ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மீசோ அப்படின்னா தட் இஸ் மிடில், and then file அப்படின்றது லீஃப், லீஃப்ல இருக்கக்கூடிய மிடில் லேயரை தான் we call it as mesophile cells. mesophile cells பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தோமே, எங்கே பார்த்தோம் ரிமெம்பர் பண்ண முடியுதா? சாப்டர் 6ல் anatomy of flowering plantsல பார்த்தோம் இல்லையா, எடாக்சியல் எபிடர்மிஸ், அபாக்சியல் எபிடர்மிஸ், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க செல்ஸை தான் we call it as mesophile cells. ஞாபகம் வருதா இப்போ? ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா நம்ம சேனலில் கிளாஸ் 11 பயாலஜி அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் சாப்டர் 6 anatomy of flowering plantsல டீட்டெயில்டாக மீசோஃபில் செல்ஸை பற்றி சொல்லியிருப்போம். அண்ட் அது ஃபோட்டோசிந்தசிஸை எப்படி கண்டக்ட் பண்ணுது அப்படின்றதையும் டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஸோ மறக்காமல் செக் அவுட் திஸ் வீடியோ. அண்ட் இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் இன் அ லென்ஸ், ஓவல் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்டு. இங்கே இருக்கு இல்லையா, இட் இஸ் இன் அ ஓவல் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் தென் இந்த குளோரோபிளாஸ்ட் இஸ் அ டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம ஆல்ரெடி மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ ஏ டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். அதில் அவுட்டர் மெம்பரேன் இருக்கும், அதே மாதிரி இன்னர் மெம்பரேன் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் குளோரோபிளாஸ்ட்லேயும் இட் கண்டைன்ஸ் two membranes, outer and then inner membrane. குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்னர் மெம்பரேன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் லெஸ் பெர்மியபிள், எல்லா மாலிக்யூல்ஸையும் ஈஸியாக அலோவ் பண்ணாது. ஸோ இன்னர் மெம்பரேன் இஸ் லெஸ் பெர்மியபிள் கம்பேர்ட் டு த அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகே, அண்ட் தென் இந்த இன்னர் மெம்பரேன் இருக்குல்ல, இந்த இன்னர் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய fluid filled space தான் we call it as stroma. நம்ம ஆல்ரெடி மைட்டோகாண்ட்ரியாவில் ஃப்ளூயிட் என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய இன்னர் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃபில்லட் ஸ்பேஸை தான் we call it as stroma. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரோமாக்குள்ளே there is a membranous sacs. இங்கே இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சின்ன சாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை தான் we call it as thylakoids. இந்த ஸ்ட்ரோமாக்குள்ளே நிறைய தைலகாய்ட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த தைலகாய்ட்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா they are arranged in stacks. ஃபார் எக்ஸாம்பிள் காயின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காயின்ஸை மேலே மேலே அரேஞ்ச் பண்ணோன்னா எப்படி இருக்கும், அதை தான் we call it as stacks. ஸோ அந்த தைலகாய்ட் ஸ்டாக்ஸை தான் we call it as granum. கிரானம் அப்படின்றது சிங்குலர் அண்ட் தென் கிரானா அப்படின்றது தான் ப்ளூரல். ஸோ இந்த மாதிரி தைலகாய்ட்ஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றுன்னு ஸ்டாக் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் we call it as கிரானா. ஓகே, அண்ட் தென் இந்த கிரானா இருக்கு இல்லையா, இந்த ஒரு கிரானாவையும் ஒரு மெம்பரேன் டியூபியூல் அட்டாச் பண்ணும். அந்த மெம்பரேன் டியூபியூல்ஸை தான் we call it as ஸ்ட்ரோமா லேமெல்லா. ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படின்றது நத்திங் பட் ஒரு கிரானாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டியூபியூல்ஸை தான் we call it as ஸ்ட்ரோமா லேமெல்லா. ஓகே, அண்ட் தென் லூமன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆர்கனல் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் we call it as லூமன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த தைலகாய்ட் மெம்பரேன் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் we call it as தைலகாய்ட் lumen. அதே மாதிரி ER எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் we call it as ER lumen. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா இட் இஸ் அ டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். அவுட்டர் மெம்பரேன் இருக்கும் அண்ட் தென் இன்னர் மெம்பரேன் இருக்கும். இன்னர் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃபில்லடு ஸ்பேஸ் அதை தான் we call it as ஸ்ட்ரோமா. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரோமாக்குள்ளே மெம்பரேன் சாக்ஸ் ஒரு சின்ன பவுச்சாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அதை தான் we call it as தைலகாய்ட்ஸ். அண்ட் இந்த தைலகாய்ட்ஸ் வந்துட்டு ஒரு காயின் மேலே காயினாக அடுக்கி வச்ச மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் we call it as கிரானா. ஓகே, அண்ட் ஒரு கிரானாவும் இன்னொரு கிரானாவும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா வித் ஹெல்ப் ஆஃப் அ டியூபியூல்ஸ். அந்த டியூபியூல்ஸை தான் we call it as ஸ்ட்ரோமா லேமெல்லா. ஓகே, ஆல் கிளியர் ரைட்? அண்ட் இந்த ஸ்ட்ரோமா இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரோமாவில் நிறைய என்சைம்ஸ், டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ் எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்,
குளோரோபிளாஸ்ட்லேருந்து என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, குளோரோஃபில் பிக்மெண்ட் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் ப்ரெசென்ட் இன் த தைலகாய்ட்ஸ். இங்கே தைலகாய்ட்ஸ் இருக்கு இல்லையா, மெம்பரேன் சாக்ஸ்ன்னு சொன்னோம்ல. ஸோ இந்த தைலகாய்ட்ஸில் தான் குளோரோஃபில் பிக்மெண்ட் க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த க்ரீன் பிக்மெண்ட் தான் என்ன பண்ணும், இட் ட்ராப்ஸ் த லைட் எனர்ஜி ஃப்ரம் த சன். சன்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸை கண்டக்ட் பண்ணும். ஸோ த குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் த தைலகாய்ட்ஸ். ஓகே, அண்ட் நம்ம ஸ்ட்ரோமாவில் ரைபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொன்னோம் இல்லையா. இந்த குளோரோபிளாஸ்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும் தென் த சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம்ஸ். ஸோ குளோரோபிளாஸ்டில் இருக்க ரைபோசோம்ஸ் ஆர் 70 years அண்ட் சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் ஆர் 80 years. நம்ம லாஸ்ட் வீடியோலே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரைபோசோம்ஸ் வந்துட்டு சைட்டோபிளாசமில் இருக்கிறது இல்லாமல் 3 ஆர்கனல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம். வாட் ஆர் த 3 ஆர்கனல்ஸ்? ரிமெம்பர் பண்ண முடியுதா? என்னென்ன 3 ஆர்கனல்ஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் கிளாஸை ஒழுங்காக கவனிச்சிங்களான்னு அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ த ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இல்லாமல் another 2 ஆர்கனல்ஸும் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் குளோரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆர்கனல் பார்க்க போகிறோம்னா, தட் இஸ் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் திங் கம் டு யுவர் மெமரி, தட் இஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரைபோசோம்ஸில் தான் நடக்கும். ஓகே, ரைபோசோம்ஸை ஃபர்ஸ்ட் எங்கே அப்சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் ஃபர்ஸ்ட் ரைபோசோம்ஸை அப்சர்வ் பண்ணாங்க பை த சயின்டிஸ்ட் கால் ஜார்ஜ் பாலடி. 1953ல ஜார்ஜ் பாலடி அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஃபர்ஸ்ட் there is a small organelle that is the ribosomes அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க. இந்த ரைபோசோம்ஸில் மேஜராக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் RNA அண்ட் ப்ரோட்டீன்ஸ். RNAவும் ப்ரோட்டீன்ஸும் தான் மேஜராக ரைபோசோம்ஸில் இருக்கும். பிகாஸ் ரைபோசோம்ஸில் தானே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன ஈக்குவேஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் we have DNA. DNA இருக்கு இல்லையா, டிஎன்ஏலேருந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு mRNA அண்ட் தென் mRNA என்னவாகும், ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த டிஎன்ஏலேருந்து mRNA ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸை தான் we call it as transcription. அண்ட் தென் இந்த mRNAலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகுது இல்லையா, இதுதான் we call it as translation. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பயோடெக்னாலஜி சாப்டர் இருக்கு இல்லையா 12th, அதில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ சிம்பிளாக எப்படி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ இருக்கும் அண்ட் தென் அந்த டிஎன்ஏலேருந்து mRNA ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் இந்த mRNA கிவ் ரைஸ் டு த ப்ரோட்டீன். ஓகே, டிஎன்ஏலேருந்து mRNA ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை தான் we call it as transcription and then mRNAலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை தான் we call it as translation. ஓகே, அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ரைபோசோம்ஸ் வந்துட்டு ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லேயும் இருக்கும் யூகேரியாட்டிக் செல்ஸ்லேயும் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ரைபோசோம்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று 70 years அண்ட் 80 years. யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் ஆர் 80 years அண்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் 70 years ரைபோசோம்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரோகேரியாட்டிக் செல்லே அதை பார்த்தோம் 70 years ரைபோசோம்ஸ் இருக்கும்ட்டு. ஸோ யூஸ்வலாக ரைபோசோம்ஸில் இட் ஹாஸ் 2 subunits. இந்த இமேஜில் பார்த்தா தெரியும், இட் ஹாஸ் அ லார்ஜர் சப்யூனிட் அண்ட் தென் ஸ்மாலர் சப்யூனிட். ஓகே, இந்த 2 சப்யூனிட்டும் சேர்ந்தது தான் we call it as 70 years and then 80 years. ஓகே, இப்போ 80 years அப்படின்னா இட் இஸ் அ ஹோல் ரைபோசோம்ஸ். இந்த 80 yearsல இருக்கக்கூடிய லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா 80 years ஓட லார்ஜர் சப்யூனிட் இஸ் 60 years அண்ட் ஸ்மாலர் யூனிட் இஸ் 40 years. இதே 70 years ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ரைபோசோம் லார்ஜர் சப் யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா 50 years அண்ட் ஸ்மாலர் சப் யூனிட் இஸ் 30 years. நீங்கள் வந்துட்டு 50 years ப்ளஸ் 30 years அது 80 years அப்படின்னு நினச்சிடக்கூடாது, தட் இஸ் ராங். 80 years ரைபோசோம்னா 60 years ப்ளஸ் 40 years. அதே மாதிரி 70 years ரைபோசோம் அப்படின்னா 50 years ப்ளஸ் 30 years தான். ஓகே, இது வந்து டைரெக்டாக 50 ப்ளஸ் 30 அப்படின்னா 80 அப்படின்னு வரக்கூடியது கிடையாது. ஸோ ரைபோசோம்ஸோட லார்ஜர் சப் யூனிட் அண்ட் ஸ்மாலர் சப் யூனிட்ஸை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் எஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த எஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் த ஸ்வெட்பர்க் யூனிட். ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் த செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்.
செடிமெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸையும் நீங்கள் லோவர் சயின்ஸ் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த சொல்யூஷனில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் செட்டில் டவுன் ஆகும். அந்த செட்டில் டவுன் ஆகிற ரேட்டை தான் we call it as sedimentation coefficient. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செட்டில் டவுன் ஆகுது இல்லையா, அந்த செட்டில் டவுன் ஆகக்கூடிய ரேட்டை தான் we call it as Swedberg unit or sedimentation coefficient. Okay, so this is all about the ribosomes. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is cytoskeleton. Cyto அப்படின்றது nothing but it refers செல் இல்லையா, செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் தான் சைட்டோ அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஸ்கெலிட்டன் அப்படின்றது நத்திங் பட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் ஸ்கெலிட்டன்ஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன்லாம் இருக்குல்ல, ஸோ அதை மாதிரி செல்லில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் தட் இஸ் த நெட்வொர்க் ஆஃப் ப்ரோட்டீனேஷியஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் நெட்வொர்க்கை தான் we call it as cytoskeleton. ஓகே, மேஜராக என்னென்ன சைட்டோஸ்கெலிட்டன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் மைக்ரோடியூபியூல்ஸ் அண்ட் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். மைக்ரோடியூபியூல்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். செல்லில் இருக்கக்கூடிய டியூப் லைக் சைட்டோஸ்கெலிட்டன் தான் we call it as microtubules. மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அப்படின்றது லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். செல்லில் இருக்கக்கூடிய thread like cytoskeleton தான் we call it as microfilaments. ஓகே, இந்த cytoskeleton இருக்கு இல்லையா, microfilaments and microtubules இது many functions-ஐ perform பண்ணும். for example mechanical support. அந்த செல் வந்து டேமேஜ் ஆகாமல் மெக்கானிக்கலாக எது சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா the cytoskeleton and also helps in motility. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா அந்த செல்லு, அந்த செல் மூவ்மெண்ட்டுக்கும் cytoskeleton is helpful and it is helpful in the maintenance of shape. ஒரு ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது இல்லையா, ஆல்ரெடி நம்ம பிளான்ட் செல்லில் பார்த்தோம் இல்லையா, பிளான்ட் செல்லோட ஷேப்பை எது மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்தோம், செல் வால் அதோட அவுட்டர் கவரிங் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோஸ்கெலிட்டனோ அந்த செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணும். ஓகே, all clear, right? next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is Cilia and Flagella. Cilia and Flagella அப்படின்றது nothing but it is the structure used for cell movement. ஒரு செல் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு that is cell movementக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா that is Cilia and then Flagella. Cilia and Flagella அப்படின்றது it is a hair like outgrowth. இந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, செல் மெம்பரேன்லேருந்து வெளியில் வரக்கூடிய சின்ன ஹேர் லைக் அவுட்க்ரோத்தை தான் we call it as Cilia and Flagella. Cilia and Flagella இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Cilia அப்படின்றது இட் இஸ் அ ஸ்மால் ஸ்ட்ரக்சர், சின்ன சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் we call it as Cilia. இது என்ன பண்ணுன்னா ஒரு செல் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஆல்சோ அந்த செல் சுற்றி இருக்கு இல்லையா ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகிறதுக்கும் இந்த Cilia ஹெல்ப் பண்ணும். பட் Flagella அப்படின்றது இட் இஸ் லாங்கர் ஹேர் லைக் ஃபிலமெண்ட், ஒரு லாங் த்ரெட் மாதிரி இருக்கும், அதை தான் we call it as Flagella. Flagella என்ன பண்ணுனா மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செல் மூமெண்ட். ஒரு செல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் Flagella ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த Flagella வந்து போத் யூகேரியாட்டிக் செல்ஸ்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பட் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்க்கும் யூகேரியாட்டிக் செல்ஸ்க்கும் சிமிலராக Flagella இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ, தே ஆர் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட். ப்ரோகேரியாட்டிக் Flagella வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி யூகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய Flagella வந்துட்டு ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ டீப்பராக இந்த Cilia Flagella பற்றி பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் லைக் அவுட் க்ரோத்தை கட் பண்ணி அதோட கிராஸ் செக்ஷனை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு மைக்ரோஸ்கோப்லேருந்து கிடைக்கும். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயிலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஹேர் லைக் அவுட் க்ரோத் இருக்கு இல்லையா, இதோட கோர் காம்போனண்ட்டை தான் we call it as ஆக்சோனீம். இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இதுதான் we call it as கோர், அதோட சென்ட்ரல் மேஜர் பார்ட். அந்த ஆக்சோனீமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 சென்ட்ரல் மைக்ரோடியூபியூல்ஸ். மைக்ரோடியூபியூல்ஸ் இப்போ நம்ம சைட்டோஸ்கெலிட்டனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த Cilia Flagellaலையும் இட் கண்டெய்ன்ஸ்
two central microtubules in axoneme. இந்த core regionல ரெண்டு central microtubules இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு microtubuleஸும் it is connected by a bridge. இங்க இருக்கு இல்லையா green கலர்ல, இதுதான் we call it as bridge. and இந்த central microtubules-ஐ சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷீத்தை தான் we call it as central sheath. இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் we call it as central sheath. and then இங்க central microtubules மாதிரி it also has peripheral microtubules. peripheral அப்படின்றது outside cornersல இருக்கக்கூடியது. so there are 9 doublets of peripheral microtubules. இங்க இருக்கு இல்லையா 1 2 3 4 5 6 7 8 and 9. so 9 pairs of peripheral microtubules இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், a single pair, that is 2 central microtubules இருக்கு. ஓகே, and then இந்த peripheral microtubules இருக்கு இல்லையா, இந்த peripheral microtubules-யும் central sheath-யும் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, that is by the radial spoke. radial spoke அப்படின்றது peripheral microtubules-யும் central sheath-யும் கனெக்ட் பண்ணக்கூடிய spokes தான் we call it as radial spokes. ஓகே, and then ஒரு peripheral microtubules இருக்கு இல்லையா, இங்கே ஒரு pairs இருக்குல்ல, இந்த ஒரு peripheral microtubules-ம் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, that is by the linker. இந்த green கலர்ல இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி இது வந்து bridge-ன்னு பார்த்துருந்தோம். பட் peripheral microtubules-ஐ கனெக்ட் பண்ணக்கூடியது தான் we call it as linker. so this is all about the details of cilia and flagella. இந்த arrangement தான் we call it as 9+2 array. 9+2 array அப்படின்றது nothing but 9 அப்படின்றது 9 pair of peripheral microtubules இருக்கு இல்லையா, that is +2 அப்படின்றது 2 central microtubules இருக்கு இல்லையா, இந்த arrangement தான் we call it as 9+2 array. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, 9+2 array arrangementன்றது 9 doublets of peripheral microtubules plus a pair of central microtubules. ரெண்டு microtubules இருக்கு இல்லையா சென்டரில், அதுதான் we call it as 9+2 array arrangement. ஸோ 9+2 array arrangement அப்படின்றதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ 9 peripheral doublet, 9 pairs, வெறும் 9 peripheral microtubules கிடையாது, 9 pairs of peripheral microtubules and 2 central microtubules, 2 pairs-ம் கிடையாது. ஓகே, ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, peripheral microtubules-ஐ எது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, that is linkers. and then central tubules எது கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, that is by the bridges. ஓகே, and then இந்த cilia flagella இருக்கு இல்லையா, cilia flagella எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, it emerge from the basal body. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லேருந்து எமர்ஜ் ஆகி வருது இல்லையா, அந்த பேசல் பாடியிலேருந்து தான் cilia and flagella both are forms. இந்த பேசல் பாடி எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, by the centrioles. சென்ட்ரோசோம் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரோசோம்ன்ற ஆர்கனல்லேருந்து தான் பேசல் பாடி இஸ் ஃபார்ம். அண்ட் இந்த பேசல் பாடியிலேருந்து எமர்ஜ் ஆகி வர்றது தான் cilium and then flagellum. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் cilia and flagella. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, that is centrosomes. centrosomes அப்படின்றது only present in animal cells. it is not present in plant cells. already plant cell versus animal cellsல நம்ம பார்த்தோம் இல்லையா. so the centrosomes are only present in animal cells. animal cellsல மட்டும்தான் it is present. okay, plant cellsலலாம் இருக்காது centrosomes. and it contains 2 cylindrical structures. அதுதான் we call it as centrioles. இந்த ரெண்டு cylindrical structure தான் we call it as centrioles. இது ரெண்டும் சேர்ந்தது தான் we collectively call it as centrosomes. okay, and the centrosomes are surrounded by the amorphous pericentriolar materials. amorphous அப்படின்றது nothing but it does not have a defined shape.
ப்ராப்பராக ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுதான் we call it as amorphous. ஸோ இந்த சென்ட்ரோசோம் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் சரௌண்டட் பை அ வெல் டிஃபைன்டு ஷேப் இல்லாமல் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸால தான் இட் இஸ் சரௌண்டட். ஓகே, அண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, இட் ஹேஸ் 2 சென்ட்ரியோல்ஸ். இந்த 2 சென்ட்ரியோல்ஸும் தே ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். 90 டிகிரியில் இருக்கு இல்லையா, ஸோ தே ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் 9 பெரிஃபெரல் ஃபைப்ரஸ். இங்கே இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த சென்ட்ரியோல். அண்ட் இந்த சென்ட்ரியோல கார்னரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் மைக்ரோடியூபியூல் ட்ரிப்ளெட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 9 பெரிஃபெரல் மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு இல்லையா. ஸோ ஒரு பெரிஃபெரல் ஃபைப்ரிலும் there is a triplet. 3 இருக்கு இல்லையா. ஸோ மொத்தம் 9 பெரிஃபெரல் ஃபைப்ரல்ஸ் இருக்குது. ஒரு பெரிஃபெரல் ஃபைப்ரிலும் தட் இஸ் ட்ரிப்ளெட். 3 மைக்ரோடியூபியூல் சேர்ந்தது தான் we call it as 1 triplet. ஓகே, அண்ட் இதோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் we call it as hub. that is made up of protein components. and then spokes அப்படின்றது it is connected hub with the peripheral tubules. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ரவுண்டு தான் hub, and then இங்கே கனெக்ட் ஆக போகுது இல்லையா, that is the spokes. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரோசோம் அப்படின்னா it has 2 centrioles. இந்த 2 centrioles எப்படி இருக்குன்னு பார்த்தோம், it is perpendicular to each other and ஒரு சென்ட்ரியோலையும் சரௌண்ட் பண்ணி there are 9 microtubules. 9 peripheral microtubules-லையும் 3 microtubules இருக்கும். அண்ட் அதோட சென்டர் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா that is hub. and then இந்த ஹப்பையும் பெரிஃபெரல் ஃபைப்ரல்ஸையும் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா that is by the help of spokes. இதுதான் we call it as spokes. ஓகே, அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சீலியாவும் ஃப்ளஜெல்லாவும் பேசல் பாடியிலேருந்து எமேஜ் ஆகும்ட்டு. அந்த பேசல் பாடி எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா with the help of centriole. and the spindle fibers give rise to the spindle apparatus. நம்ம 10th சாப்டரில் டீட்டெயில்டாக செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பிண்டில் அப்பரேட்டஸும் இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த சென்ட்ரோசோம்ஸ். ஓகே, ஆல் கிளியர் ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சென்ட்ரோசோம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஜர் செல் ஆர்கனல், தட் இஸ் த கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் த செல், தட் இஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி 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 important cell organelle in every cell. ஓகே, நியூக்ளியஸையே நம்ம கண்ட்ரோலிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு செல்லோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை எது டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் பை நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் ஒரு செல்லோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட பிஹேவியர், அது எப்படி இருக்கும் அப்படின்றதையே டிட்டர்மைன் பண்ணும். பிகாஸ் நியூக்ளியஸில் தானே வி ஹாவ் த ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் நியூக்ளியஸில் தானே இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் இஸ் அ controlling center of a cell. ஓகே, இந்த நியூக்ளியஸை ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் பை த சயின்டிஸ்ட் ராபர்ட் ப்ரவுன். நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ராபர்ட் ப்ரவுன். ராபர்ட் ஹூக் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ராபர்ட் ஹூக் என்ன டிஸ்கவர் பண்ணார், தட் இஸ் செல். ராபர்ட் ஹூக் வந்து செல்லை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். ராபர்ட் ப்ரவுன் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணார். ஓகே, அண்ட் தென் இந்த நியூக்ளியஸ்குள்ளே தெர் இஸ் அ லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் குரோமாட்டின். இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் குரோமாட்டின் அப்படின்னு யார் நேம் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளெமிங் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் குரோமாட்டின் அப்படின்னு ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் நியூக்ளியஸ் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குரோமாட்டின் அப்படின்னு நேம் பண்ணார். ஓகே, அண்ட் தென் இந்த குரோமாட்டினை நம்ம எப்போ ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் இன் த ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டேஜ் இன் செல் சைக்கிள். நம்ம டீட்டெயில்டாக 10th சாப்டரில் செல் சைக்கிள்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், டீலோஃபேஸ், ஆனோஃபேஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸில் இருக்க நியூக்ளியஸில் தான் we can easily see the highly extended and elaborate chromatin. ஸோ அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக எப்போ ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் வந்து இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்மளால் ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ண முடியும்.
ஓகே, இப்போ நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரேன் இருக்கு இல்லையா, தட் இஸ் த அவுட்டர் கவரிங், அதை தான் வி கால் இட் ஆஸ் நியூக்ளியர் என்வலப். நியூக்ளியஸை கவர் பண்ணி இருக்கக்கூடிய என்வலப்பை தான் வி கால் இட் ஆஸ் நியூக்ளியர் என்வலப். இந்த நியூக்ளியர் என்வலப்பில் இது கன்சிஸ்ட் 2 parallel membranes. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன். அதே மாதிரி நியூக்ளியர் என்வலப்லையும் அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன் அப்படின்னு 2 parallel membranes இருக்கு. அந்த 2 மெம்பரேனுக்கும் இன்பிட்வீனில் there is a space. அந்த ஸ்பேஸை தான் we call it as perinuclear space. 2 நியூக்ளியர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் that is perinuclear space. இந்த perinuclear space என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்கும், that is present in the cytoplasm. சைட்டோபிளாசம் இங்கே இருக்கும் இல்லையா, இந்த சைட்டோபிளாசம்க்கு நடுவில் தானே நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸ் சைட்டோபிளாசமில் இருக்க மெட்டீரியல்ஸோட கலந்துராமல் ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுதான் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். ஸோ சைட்டோபிளாசமில் இருக்க மெட்டீரியல்ஸும் நியூக்ளியஸ் உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸும் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்காமல் ஒரு பேரியர் வால் மாதிரி இருக்கிறது தான் we call it as பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் 2 மெம்பரேன் இருக்கணும், அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன், இன்டரில் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா. இந்த அவுட்டர் மெம்பரேன் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் கண்டினியூஸ் வித் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் பியர்ஸ் ரைபோசோம் ஆன் இட். நம்ம ஆல்ரெடி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேயே பார்த்தோம், நியூக்ளியஸ்லேருந்து கண்டினியூஸாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வரும். அண்ட் தென் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இட் பியர்ஸ் ரைபோசோம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம் இருந்ததுன்னா what we call it as, that is rough endoplasmic reticulum. correct. ஸோ அந்த அவுட்டர் மெம்பரேன்லேருந்து தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எமர்ஜ் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த நியூக்ளியர் என்வலப் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியர் என்வலப்பில் there is a minute pores. சின்ன போர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், சின்ன ஓட்டை மாதிரி, டைனி ஹோல்ஸ் மாதிரி. ஸோ அந்த போர்ஸை தான் we call it as நியூக்ளியர் போர்ஸ். இந்த நியூக்ளியர் போர், இந்த சின்ன ஹோல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் மூமெண்ட். ஆர்என்ஏ ப்ரோட்டீன்லாம் நியூக்ளியஸ் உள்ளேருந்து வெளியிலையும் வெளியிலேருந்து உள்ளேயும் மூவ் பண்ணுறதுக்கு எது வழியாக மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் அ நியூக்ளியர் போர். நியூக்ளியர் போர் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இட் இஸ் ப்ரெசென்ட் ஆன் த நியூக்ளியர் என்வலப். ஓகே, யூஸ்வலாக எல்லா செல்ஸ்லேயும் ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், பட் தெர் இஸ் எ எக்ஸப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எரித்ரோசைட்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமன் செல்ஸில் இருக்கக்கூடிய ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ், அண்ட் தென் பிளான்ட் செல்ஸில் இருக்கக்கூடிய சீவ் டியூப் செல்ஸ், இந்த 2 செல்ஸ்லேயும் நியூக்ளியஸே இருக்காது. ஸோ எல்லா யூகேரியாட்டிக் செல்ஸ்லேயும் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. நார்மலாக ஒரு நியூக்ளியஸ் தான் ஒரு செல்ஸில் இருக்கும், பட் எரித்ரோசைட்ஸ்லேயும் சரி சீவ் டியூப் செல்ஸ்லேயும் சரி நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ இதுவுமே நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த செல்ஸ்லலாம் நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. தட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் எரித்ரோசைட்ஸ் அண்ட் சீவ் டியூப் செல்ஸ். ஓகே, and then இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள there is a fluid. அந்த fluid தான் we call it as nucleoplasm. நம்ம செல்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் fluid we call it as cytoplasm பார்த்தோம் இல்லையா. சைட்டோ அப்படின்னா செல், பிளாசம் அப்படின்னா that is fluid. ஸோ செல்லுக்கு உள்ளே இருக்க fluid we call it as cytoplasm. அதே மாதிரி நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்க fluid we call it as nucleoplasm. இந்த nucleoplasm உள்ளதான் it contains nucleolus and chromatin. இங்கே இருக்கு இல்லையா, சென்டராக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர், அதை தான் we call it as nucleolus. and then chromatin, இங்கே லைன் மாதிரி த்ரெட்டாக இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் த chromatin. chromatin அப்படின்றது இட் இஸ் அ நியூக்ளியர் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நியூக்ளியஸ் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை தான் we call it as chromatin. ஓகே, நியூக்ளியோலஸ் அப்படின்றது ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயின்லி இட் சிந்தசைஸ் ஆர்ஆர்என்ஏ. இட் இஸ் பெர்ஃபார்ம்ட் பை த நியூக்ளியோலஸ். ஓகே, ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நியூக்ளியஸ் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸில் தான் நடக்கும். ஓகே,
and then chromatin இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, it is a long thread like structure protein fibers. இந்த chromatinல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, that is DNA, histone and non-histone proteins and RNA. இதில் DNAவும் இருக்கும், RNAவும் இருக்கும், and histone proteins இருக்கும், non-histone proteins. Histone proteins அப்படின்றது nothing but it is used for packaging the DNA. இந்த DNA இருக்கு இல்லையா, இந்த DNAவை டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குல்ல, இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் எது பேக்கேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, by the help of histone proteins. ஸோ குரோமாட்டினில் தான் it contains DNA, RNA, histone and non-histone proteins. இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். First we have the cell. அந்த செல்குள்ள there is a controlling center. அதுதான் we call it as nucleus. Nucleus இருக்கும், and then அந்த nucleus உள்ள என்ன இருக்கும், it has the chromosomes. Chromosome அப்படின்றது the rod shaped structure இருக்கு இல்லையா, this is the chromosome. இந்த chromosome குள்ள தான் we have all the chromatin fibers. இந்த thread like structure சொன்னோம் இல்லையா, இந்த chromatin fibers இன்னும் டீப்பராக பார்த்தோன்னா it contains histone proteins and DNA. இந்த group of balls மாதிரி இருக்குல்ல, இதை தான் we call it as histone proteins. இந்த histone proteins என்ன பண்ணுன்னா, இந்த DNAவை டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் பேக்கேஜ் பண்ணோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த chromatin fibers. அண்ட் தென் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கு இல்லையா டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏவோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் 2 மீட்டர் லாங். 2 மீட்டர் லென்த் அளவுக்கு இட் இஸ் வெரி லாங். ஓகே, அண்ட் நம்ம ஹியூமன் பாடியில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது பார்த்தோன்னா, தட் இஸ் 46 குரோமோசோம்ஸ் அண்ட் தென் 23 பேர்ஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஹியூமனில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட லென்த் வந்து 2 மீட்டர் அண்ட் ஹியூமன் பாடியில் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, தட் இஸ் 23 பேர்ஸ். 23 குரோமோசோம்ஸா இல்லை 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸான்னு கேட்பாங்க. 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். குரோமோசோம் அப்படின்றது இந்த ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் we call it as குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் உள்ள தான் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், குரோமாட்டின் ஃபைபர், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே இந்த குரோமோசோம்ஸ்குள்ளே தான் இருக்கும். குரோமோசோம்ஸில் இட் ஹேஸ் அ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நத்திங் பட் there is a narrowed region. அந்த narrow region தான் we call it as centromere. இங்கே இருக்கு இல்லையா நேரோ ரீஜன், இதை தான் we call it as centromere. ஸோ குரோமோசோமில் இருக்கக்கூடிய நேரோடு ரீஜன், தட் இஸ் த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனாலே ஒரு நேரோவாக இருக்கக்கூடிய சின்ன மெல்லிஸாக இருக்கக்கூடிய இடத்த தான் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் என்ன பண்ணுன்னா, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கு இல்லையா, இதை தான் we call it as சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஒரு ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பக்கத்தில் ரெண்டு சேர்ந்து இருக்கு இல்லையா, ஸோ அதனால் we call it as சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஸோ இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் எல்லாம் எது ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் த சென்ட்ரோமியர். அண்ட் தென் இந்த சென்ட்ரோமியர் பக்கத்தில் there is a disc shaped ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலரில், இதை தான் we call it as கைனட்டோகோஸ். இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர், கைனட்டோகோஸ்லாம் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் செல் டிவிஷன். நம்ம செல் டிவிஷன் பார்க்கும்போது சென்ட்ரோமியரோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுது அண்ட் கைனட்டோகோஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இங்கே சிம்பிளாக குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் ஒரு நேரோ ரீஜன் இருக்கும், அதுதான் சென்ட்ரோமியர். அண்ட் தென் அந்த நேரோ ரீஜனை சுற்றி டிஸ்க் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் கைனட்டோகோஸ். அண்ட் தென் குரோமோசோம்ஸில் தெர் இஸ் அ சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். Okay, and then சில குரோமோசோம்ஸ்ல மட்டும் it also has a secondary constriction. நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரோமியர் அப்படின்றது பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம், நேரோ ரீஜியன். அதே மாதிரி செகண்டரி நேரோ ரீஜியன் இருக்கும், அதை தான் we call it as satellites. இது வந்து எல்லா குரோமோசோம்ஸ்லையும் இருக்காது, நியூ குரோமோசோம்ஸில் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் அ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் சைஸுக்கு தான் இருக்கும், தட் இஸ் த சேட்டிலைட். ஓகே,
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ குரோமோசோம்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், அந்த நேரோ ரீஜன் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன், அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. வாட் ஆர் த 4 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் தென் டீலோசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக் அப்படின்றது சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மிடில். சென்ட்ரோமியர் வந்துட்டு மிடில் இருக்கும், அதுதான் we call it as மெட்டாசென்ட்ரிக். ஸோ இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், இது ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஸோ மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்றது சென்ட்ரோசோம் வந்துட்டு மிடில் இருக்கும் அண்ட் தென் அதோட ஆர்ம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே. அண்ட் சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்றது நத்திங் பட் இதோட சென்ட்ரோமியர் இருக்கு இல்லையா, அது சென்டரில் இல்லாமல் லைட்டாக மூவ் ஆகியிருக்கும், அதை தான் we call it as சப்மெட்டாசென்ட்ரிக். இதில் இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆர்ம் வந்து ஷார்ட்டராக இருக்கும், ஒரு ஆர்ம் வந்து லார்ஜராக இருக்கும். ஓகே. பட் மெட்டாசென்ட்ரிக்கில் எப்படி இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஆக்ரோசென்ட்ரிக். ஆக்ரோசென்ட்ரிக்கில் சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். எண்டில் இருக்காது, பட் அந்த எண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதோட ஆர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று ரொம்ப லாங்காக இருக்கும். பிகாஸ் அந்த சென்ட்ரோமியர் வந்துட்டு எண்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். ஓகே. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் டீலோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக் அப்படின்றது சென்ட்ரோமியர் வந்து அதோட எண்டிலே இருக்கும். தட் இஸ் இட் ஹேஸ் அ டெர்மினல் சென்ட்ரோமியர், அதோட ஒரு எண்டில் இருக்கும். ஸோ ஒரே ஒரு செட் ஆஃப் ஆர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு செட் ஆஃப் ஆர்ம்ஸே இருக்காது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ். வாட் ஆர் தே? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா மிடில் இருக்கும் சென்ட்ரோமியர், ஆர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா மிடிலுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் மூவ் ஆகியிருக்கும், ஷார்ட் ஆர்ம் ஒன்று இருக்கும், லாங் ஆர்ம் ஒன்று இருக்கும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஆக்ரோசென்ட்ரிக். ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் எண்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், எண்டில் இருக்காது பட் எண்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். அதோட ஆர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக டீலோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக் அப்படின்றது சென்ட்ரோமியர் அதோட எண்டில் தான் இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் செட் ஆஃப் ஆர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த குரோமோசோம்ஸ். ஓகே. இப்போ நியூக்ளியஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோமா, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம லோட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படின்னா கண்ட்ரோலிங் சென்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். நியூக்ளியஸை கவர் பண்ணியிருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங்கை தான் we call it as நியூக்ளியர் என்வலப். நியூக்ளியர் என்வலப் சொன்னோம் இல்லையா. ஸோ நியூக்ளியர் என்வலப்பில் we have 2 membranes. ஒன்று அவுட்டர் மெம்பரேன் இருக்கும் அண்ட் தென் இன்னர் மெம்பரேன். அந்த அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவில் there is a space. அதை தான் we call it as பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் என்ன பண்ணும், நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்க மெட்டீரியலையும் நியூக்ளியஸ்க்கு வெளியில் சைட்டோபிளாசமில் இருக்க மெட்டீரியலும் மெர்ஜ் ஆகாமல் ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. தட் இஸ் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். அண்ட் தென் இந்த நியூக்ளியர் என்வலப்பில் இட் ஹேஸ் டைனி ஹோல்ஸ், ஒரு சின்ன போர் மாதிரி இருக்கும், அதை தான் we call it as நியூக்ளியர் போர். இந்த சின்ன ஹோல்ஸ் என்ன பண்ணுன்னா, ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நியூக்ளியஸ் உள்ளேயும் வெளியிலையும் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நியூக்ளியஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் we call it as நியூக்ளியோபிளாசம். சைட்டோபிளாசம் மாதிரி நியூக்ளியஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தட் இஸ் நியூக்ளியோபிளாசம். அண்ட் தென் நியூக்ளியஸ் உள்ள ஒரு சென்ட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த சென்ட்ரல் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் we call it as நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோம், தட் இஸ் ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ், ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசைஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் நியூக்ளியோலஸை சுற்றி இருக்கக்கூடிய த்ரெட் லைக் ஃபிலமெண்ட்டை தான் we call it as குரோமாட்டின் மெட்டீரியல்ஸ். அண்ட் தென் குரோமாட்டின் மெட்டீரியல்ஸில் டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரேன் வந்துட்டு
கண்டினியூஸாக இருக்கும் வித் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரேன்லேருந்து வந்திருக்கும். அண்ட் இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இட் ஹாஸ் ரைபோசோம்ஸ். ஓகே, all clear, right? This is all about the nucleus. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல் ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஃபைனலாக ஒரு செல் ஆர்கனல் இருக்குது, தட் இஸ் த மைக்ரோபாடிஸ். மைக்ரோபாடிஸ் அப்படின்றது மைன்யூட் வெசிக்கிள்ஸ். மைக்ரோ அப்படின்னாலே சின்னது அப்படின்னு அர்த்தமா, ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். ஸோ சின்ன ஸ்பெரிக்கல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் வி கால் இட் அஸ் மைக்ரோபாடிஸ். இந்த மைக்ரோபாடிஸும் என்ன பண்ணுன்னா இட் பிளேஸ் அ ரோல் இன் மெட்டபாலிக் ப்ராசஸ். நம்ம ஆல்ரெடி பிளாஸ்டிக்ஸில் பார்த்தோம் இல்லையா, இட் பெர்ஃபார்ம் மெட்டபாலிக் ப்ராசஸ்னு, அதே மாதிரி இந்த மைக்ரோபாடிஸும் இட் பெர்ஃபார்ம் சம் மெட்டபாலிக் ப்ராசஸஸ். அண்ட் இந்த மைக்ரோபாடிஸை பற்றி வேறு எதுவும் மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ். இது வந்து பிளான்ட் செல்ஸ்லேயும் இருக்கும், அனிமல் செல்ஸ்லேயும் இருக்கும். அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் வேரியஸ் என்சைம்ஸ். இந்த மைக்ரோபாடிஸில் நிறைய என்சைம்ஸ் இருக்கிறதுனால தான் இட் பெர்ஃபார்ம் செவரல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். பிளாஸ்டிட்ஸ் பண்ணுற மாதிரி இதுவும் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இதோட யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஷார்ட் ரீகேப்பாக what is the major difference between prokaryotic and eukaryotic cell? Because நம்ம ஆல்ரெடி தனியாக ப்ரோகேரியாட்டிக் செல்னா என்னென்னு பார்த்துட்டோம், அண்ட் தென் யூகேரியாட்டிக் செல்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு மேஜர் கம்பேரிசன் ஒன்று பார்த்துருவோம் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்க்கும் யூகேரியாட்டிக் செல்க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரோகேரியாட்டிக் செல் ஹேஸ் நோ டிஃபைன்டு நியூக்ளியர் மெம்பரேன். இதில் நியூக்ளியர் மெம்பரேன் டிஃபைன்டாக இருக்காது, பிகாஸ் இதில் நியூக்ளியஸே டிஃபைன்டாக இருக்காது. ஓகே, பட் யூகேரியாட்டிக் செல்லை பார்த்தோம்னா இட் ஹேஸ் அ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் ஆல்சோ இட் கண்டெய்ன்ஸ் அ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். இங்கே இருக்கு இல்லையா பிளான்ட் செல், அனிமல் செல்லெல்லாம், அந்த மாதிரி யூகேரியாட்டிக் செல்ல வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும், பட் ப்ரோகேரியாட்டிக் செல்ல வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்காது. அண்ட் தென் ப்ரோகேரியாட்டிக் செல்ல மெனி செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட். நம்ம அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே பார்த்தோம், இட் டஸ் நாட் ஹேஸ் அ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். நிறைய ஆர்கனல்ஸ் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் இருக்காது, பட் யூகேரியாட்டிக் செல்ஸில் மேஜர் ஆர்கனல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் தென் இட் ஹேஸ் அ அன்டிஃபைன்டு ரீஜன் கால்டு நியூக்ளியாய்டு. பிகாஸ் இங்கே நியூக்ளியஸ் இருக்காது இல்லையா, ஸோ இந்த ரீஜன் எல்லாத்தையும் சேர்த்து தே கால் இட் ஆஸ் நியூக்ளியாய்டு. ப்ரோகேரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் இல்லாதனால அந்த காம்பனண்ட் ரீஜன் எல்லாத்தையும் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யூகேரியாட்டிக் செல்லில் இட் ஹேஸ் அ நியூக்ளியஸ். இங்கே நியூக்ளியஸ் இருக்கும், அண்ட் தென் அதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் பார்த்தோம், தட் இஸ் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம். ஸோ இது எல்லாமே யூகேரியாட்டிக் செல்லில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் செல் and the eukaryotic cell. பட் இந்த ரெண்டு செல்ஸ்லையும் நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த சிமிலாரிட்டிஸோட ரீகேப்பையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, போத் ஹாவ் அ செல் மெம்பரேன். ப்ரோகேரியாட்டிக் செல்லையும் சரி யூகேரியாட்டிக் செல்லையும் இட் ஹாஸ் அ செல் மெம்பரேன். ப்ரோகேரியாட்டிக் செல்ல செல் என்வலப்பில் 3 லேயர்டு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, செல் வால், செல் மெம்பரேன் அண்ட் தென் கிளைகோகைலிக்ஸ். அந்த செல் மெம்பரேன் பிளாஸ்மா மெம்பரேன் சொன்னோம் இல்லையா, தட் பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு ப்ரோகேரியாட்டிக் செல்லையும் இருக்கும், யூகேரியாட்டிக் செல்லையும் இருக்கும். அண்ட் தென் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமும் ப்ரோகேரியாட்டிக் செல்லையும் இருக்கும், யூகேரியாட்டிக் செல்லையும் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் தென் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸும் ப்ரோகேரியாட்டிக் செல்லையும் இருக்கும், யூகேரியாட்டிக் செல்லையும் இருக்கும். பட் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் 70s ரைபோசோம்ஸ் இருக்கும், பட் யூகேரியாட்டிக் செல்லில் 80s ரைபோசோம்ஸ் இருக்கும். லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, பட் போத் ஹேஸ் ரைபோசோம்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி போத் ஹேஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ப்ரோகேரியாட்டிக் செல்லையும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும், அதே மாதிரி யூகேரியாட்டிக் செல்லையும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். ஓகே, ஆல் கிளியர். ஃபைனலி இந்த சாப்டர் இத்துடன் நிறைவடைந்து விட்டது. ஓகே, ஹாப்பி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது தான். லைன் பை லைன் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம்.
ஃப்ரம் த ஸ்டார்டிங் மைட்டோகாண்ட்ரியாவில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, மைட்டோகாண்ட்ரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அண்ட் தென் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அண்ட் எதனால் அதை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் தென் பிளாஸ்டிட்ஸ்னால் என்ன, அண்ட் என்னென்ன பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் 3 types ஆஃப் பிளாஸ்டிட்ஸ், தட் இஸ் குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றத இன்னுமே டீட்டெயில்டாக பார்த்தோம். குளோரோபிளாஸ்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அண்ட் தென் ரைபோசோம்ஸ்ன்ற செப்பரேட் ஆர்கனலையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ரைபோசோம்ஸ் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் எப்படி இருக்கும், யூகேரியாட்டிக் செல் எப்படி இருக்கும், அண்ட் ஹூ அப்சர்வ்ட் ரைபோசோம்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோஸ்கெலிட்டன், மைக்ரோடிபியூல்ஸ் அண்ட் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் த ஹேர் லைக் அவுட் க்ரோத், ஒரு செல் ஒரு இடத்துலேருந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாட் இஸ் ஹெல்ப்ஃபுல், தட் இஸ் சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. சீலியானா என்ன, ஃப்ளஜெல்லானா என்ன, அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் 9+2 அரேலாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் தென் சென்ட்ரோசோம் அப்படின்றது ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனல் ப்ரெசன்ட் இன் த அனிமல் செல்ஸ். ஸோ சென்ட்ரோசோம்ஸ்னால் என்ன, அதோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸும் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனல், தட் இஸ் த நியூக்ளியஸ், கண்ட்ரோலிங் சென்டர். ஸோ நியூக்ளியஸ்னால் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயில் பை டீட்டெயிலாக எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் தென் குரோமோசோமோட டைப்ஸையும் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக மைக்ரோபாடிஸ், சின்ன மைன்யூட் வெசிக்கல்ஸ் தான் வி கால் இட் அஸ் மைக்ரோபாடிஸ், இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் NCERT புக்கில் இல்லாத ஒரு டாபிக், தட் இஸ் கம்பேரிசன் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல். பிகாஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுனால தான் அந்த ஒரு டேபிள் பார்த்தோம். அண்ட் வாட் இஸ் த காமன் ஃபீச்சர்ஸ், சிமிலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, யூகேரியாட்டிக் செல்ஸ்க்கும் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்க்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் காமனாக இருக்குது அப்படின்றதையும் ஒரு ரீகேப்பாக எண்டில் பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். உங்கள் எல்லாருக்கும் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது ஆர் கான்செப்ட்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லை உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குனாலும் கிவ் மீ a thumbs up, ஒரு thumbs up லைக் போடுங்க. அண்ட் மெயின்லி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ் எடுக்க உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாப்டர்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸே வராது. ஸோ மறக்காம நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் நடத்துகிற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. They will also benefit from us. Okay, see you guys on the next chapter. Bye bye.